குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம 8th மேக்ஸ்ல ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரிவிஷன் பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல நம்ம ஆல்ரெடி போர்ஷன்ஸ் முடிச்சாச்சு. ஒன் டைம் நம்ம ரிவிஷனும் பார்த்தாச்சு. இந்த மிஸ்சலேனியஸ் ப்ராப்ளம்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, பொருள்குறி வகை வினாக்கள் அப்படின்னு சொல்லிட்டு அததான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஏன்னா நெக்ஸ்ட் இயர் 9th ஸ்டாண்டர்ட் மேக்ஸுக்கு உங்களுக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ராபபிலிட்டி உண்டு. 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸுக்கும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ராபபிலிட்டி உண்டு. ஸோ பேஸ் 8ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். 8th மேத்தமேட்டிக்ஸ்ல இருந்து தான் உங்களுக்கு இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் உடைய பேசிக் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ 9th அண்ட் 10th இது கண்டினியூட்டி ஆகுங்கிறதுனால இந்த டாபிக்கை நம்ம திருப்பி இந்த பை டயக்ராம், பார் டயக்ராம், group frequency calculation, tally mark calculation, group frequency டேட்டாவா இருந்தா என்ன, அன்grouped frequency distribution இருந்தா என்ன, இதுக்கான சம்ஸ் பார்க்க போறோம். ஓகே, சோ அதுக்கு முன்னாடி நம்ம எப்பயுமே ஏதாவது ஒரு ஸ்டோரிஸ் ஏதாவது ஒண்ணு இது பண்ணுவோம். சோ இன்னைக்கு நம்ம என்ன கேட்க போறோம்னா, நம்ம உடல் உறுப்புல காது எவ்வளவு முக்கியமானது. நம்ம காது நம்ம என்ன நினைக்கிறோம்னா, காது கேட்கலன்னா ஹியரிங் மிஷின் வாங்கி வச்சுக்கலாம், இல்லைன்னா கேட்கலன்னா நல்லது, சந்தோஷம்னு நினைக்கிறோம். பட் அது கிடையாது. அந்த காதுடைய வேலை காதானது எந்த அளவுக்கு முக்கியமானது, காதினுடைய வேலை என்ன அப்படிங்கிறது நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சரியா? சோ ஒரு மனுஷனுக்கு எப்பவுமே யாரு கேட்டாலும் என்ன, ஒண்ணு காது கேட்கறதுக்கு, இல்லையா காது கேட்கல. உங்களுக்கு காது கேக்குதா கேட்கலையா, ரெண்டே விஷயம் தான். சோ காது இருக்கிறதுலே இன்னொரு முக்கியமான ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயத்த பண்ணுது. நம்மளோட கால் ரெண்டும் தரையில ஊனி நிக்கிறோம் இல்லையா, அதுக்கு காரணமே காதுதான். சோ ஒரு மனுஷன் மயங்கி கீழே விழுந்துட்டான்னா மொத்த உடல் அமைப்பையும் சமநிலைப்படுத்துறதுக்கு காது ரொம்ப அவசியம். ஒரு பைக்கால எப்படி 2 டயர்ல நிக்க முடியாம ஸ்டாண்டு போட்டு சாச்சு வைக்கிறோமோ, ஒன்னு சென்டர் ஸ்டாண்ட் இல்லைன்னா சைட் ஸ்டாண்ட் போட்டு சாச்சு வச்சாதான் பைக் நிக்கும். காரை மாதிரி பைக் நிக்காது. ஏன்னா காரு 4 வீலர், பைக் 2 வீலர். 2 வீலர் ஆனது காரை மாதிரி நிக்காது. சோ எப்படி அந்த பைக்கால 2 காலை வச்சு நிக்க முடியாதோ, மனிதனாலையும் அப்படிதான் நிற்க முடியாது. சோ தன்னைத்தானே சமநிலைப்படுத்தி கொள்ள முடியாது. மனிதனால் அது முடியும். அவன் வடிவம் நிற்க முடியாத நிலையில் இருந்தாலும் எந்த சக்தி அவனை சமநிலையுடன் நிற்க வைக்கிறது என்றால் அது அவன் காதில் உள்ள காக்லியா திரவம். என்ன திரவம்? காக்லியா திரவம். இந்த காக்லியா திரவம் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா, ஒரு டெட் பாடியை நம்மளால நிக்க வைக்க முடியுமா? ஒரு மனுஷன் இறந்துட்டாங்க, அந்த இறந்தவங்களை நம்ம என்ன பண்றோமோ, அந்த இறந்த ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரத்துல அந்த அவன் மனிதனுடைய இறந்தவருடைய உடல் உறுப்பு, கை, கால், காது, மூக்கு, வாய் எல்லாமே, வாய் ஓப்பன்ல இருந்தா க்ளோஸ் பண்ணுவோம். அந்த இறந்த உடனே செய்யறது மட்டும்தான், அந்த பாடியில ஹீட் இருக்கும்போது பண்றது மட்டும்தான் பண்ண முடியும். அதுக்கப்புறம் அது மரக்கட்டை மாதிரி ஆயிடும், உங்களால எதுவுமே பண்ண முடியாது. சோ இதுக்கு என்னன்னா, அந்த காக்லியா திரவம் ஸ்டாப் ஆயிடும். ஒரு டெட் பாடியை ஏன்னா அவனுடைய சமநிலை தவறி போயிடும். சோ உயிருடன் இருக்கிறவங்களால நிக்க முடியாதுன்னா, காது கேட்கறதுக்கும் அந்த காக்லியா திரவம் உதவி பண்ணுது. ஒலி அலைகளை காது மடல் உள்வாங்கி காக்லியாவை அதிர்வடைய வைத்து அந்த அலைகள் பல ஆயிரம் வழிகளில் அலைந்து திரிந்து மைக்ரோ நொடியில் நமது மூளைக்கு சத்தங்களை உணர வைக்கிறது. 10 அல்லது 15 டெசிபல் சத்தங்கள் வரை காது கேட்க போதுமானது. அதுக்கு மேல கேட்டோம்னா நம்ம காதுல பிரச்சனை வர ஆரம்பிச்சிடும், காது கேட்காம போயிடும். அதை மீறும் போது காதில் பிரச்சனைகள் வரும். முதலில் மயக்கம், தலை சுற்றல், வாந்தி, மண்டை வலி என தொடர்ந்து இறுதியில் காது கேட்கும் திறன் குறைந்துவிடும். காதின் மடல்கள் மிகவும் அற்புதமா, அதாவது நம்ம காது இந்த இமேஜ்ல பாத்தீங்கன்னாவே தெரியும், இதுக்குள்ள ஒரு ஹோல்ல தான் நமக்கு காது அந்த
கத்தினாங்க, சத்தம் போட்டாங்க, நம்ம ஹெட்செட் எல்லாம் போடுறோம் இல்லையா, இது உள்ளதான் நம்ம வந்து வைப்போம். சோ அப்ப ஏன் இவ்வளோ எல்லாம் வளைஞ்சு நெளிஞ்சு, ஏன் இந்த ஹோல் அப்படியே டைரக்டா இந்த இதுவே இல்லாம இது மட்டும் இருந்தா போதாதா அப்படின்னு யோசிக்கலாம். கிடையாது. ஏன்னா இது ஒரு அற்புதமா மண்ணெண்ணெய் ஸ்டவ்ல எப்படி வந்து அந்த புனல் வச்சு நம்ம எல்லாம் வந்து எண்ணெய வந்து இது பண்ணுவோம்ல, அந்த மாதிரி அந்த புனல் மூலமா வந்து நீங்க எண்ணெய ஊத்துனீங்க அப்படின்னா கரெக்ட்டா போகும். இல்லன்னா அது வந்து சிதறிடும். அந்த மாதிரி தான் நம்மளோட காது மடல் வந்து இல்ல அப்டின்னா, சத்தமானது நேரடியா நமக்கு ஸ்ட்ரெய்ட்டா மண்டையில மோதி, நம்மள வந்து கொன்னுடும். ஸோ அவ்வளவு வலியா இருக்கும் அதோடைய அந்த டைரக்ட்டா அந்த சவுண்ட் எஃபெக்ட் உள்ள போகும்போது. ஸோ அத ஃபில்டர் பண்றதுக்காக தான் இந்த காது மடல் வந்து அத சுத்தி ஒரு 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 சிக்கலான வடிவத்துல இருக்கு. வளைஞ்சு, நெளிஞ்சு இந்த மேல, கீழ, இது சைடு இப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி ஒரு வடிவம் வந்து இப்ப நீங்க நம்மளோட காத இப்படி மடக்கி பாருங்களேன். ரொம்ப நாய்ஸ் கேட்காது. நம்மளோட காத வந்து நீங்களே இப்படி இந்த இந்த மடல வந்து இப்படி மடக்கலாம். சோ மடக்குனீங்கன்னா, நமக்கு அந்த நாய்ஸோடைய இது வந்து கம்மியாகும். என்ன சொல்றது? அந்த அதிர்வு வந்து கம்மியாகும். சோ, இது மாதிரி நம்மளுடைய காதானது எவ்வளவு முக்கியம் நமக்கு அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு நம்ம பார்த்திருக்கோம். சோ, இந்த மாதிரி நம்ம வந்து ஒவ்வொரு கிளாஸ்லயும் ஒரு ஒரு நமக்கு வாழ்க்கைக்கு தேவையான இம்பார்ட்டன்ட்டான விஷயங்கள பார்க்கலாம். ஓகேவா? ஓகே. இப்ப லெசன்குள்ள போயிடலாமா? ஓகே. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னா ஜெனரலா எல்லாமே தெரியும். இல்லையா? டேட்டாஸ், தரவுகள், தரவுகள்னா முதல் நிலை தரவுகள், 2ஆம் நிலை தரவுகள். சோ நம்மளுடைய டேட்டாஸ் வந்து கலெக்ட் பண்ணோம்னா, அத பிரைமரி டேட்டா, செகண்டரி டேட்டான்னு சொல்லுவோம். பிரைமரி டேட்டா அப்படின்னா, நம்ம டைரக்ட்டா ஃபீல்ட்ல இறங்கி கலெக்ட் பண்றது. செகண்டரி டேட்டான்னா, ஆல்ரெடி கலெக்ட் பண்ணி வச்சிருக்கிறத நம்ம வந்து ஸ்க்ரூட்டனைஸ் பண்றது. அவ்வளவுதான். சோ பிரைமரி டேட்டாக்கும், செகண்டரி டேட்டாக்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் இதுதான். ஓகேவா? சோ இந்த தரவுகளை வைத்து ஒரு புள்ளியியல் ஆராய்வு செய்வதுதான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி கிளாஸ்ல பார்த்துட்டோம். சோ நம்ம இன்னைக்கு வந்து அதுல இருக்கிற சம்ஸ் தான் பார்க்க போறோம். ஓகேவா? சோ இப்ப நம்ம வந்து மிஸ்செலேனியஸ் இப்ப நம்ம பை டயகிராம், பார் டயகிராம்லாம் இருக்கு இல்லையா? அந்த மிஸ்செலேனியஸ் ஆக்டிவிட்டீஸ்ல மிஸ்செலேனியஸ் இதுல எப்படி வந்து குடுத்துருக்காங்களோ அத தான் பார்க்க போறோம். ஓகே. ஒரு கொஸ்டின் வந்து ரீட் பண்றேன். த ஃபாலோயிங் இதெல்லாமே உங்களுக்கு 10th மேக்ஸ்ல அப்படியே வரும். 9th மேக்ஸ்லயும் உங்களுக்கு இருக்கு. 9th மேக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல வந்து மீன் மீடியன் மோட் கால்குலேஷன் மட்டும்தான். சராசரி அளவு, இடைநிலை அளவு, முகடு. ப்ராபபிலிட்டில வந்து இந்த காயின் டாஸ் பண்றது, டைஸ் ரோல் பண்றது, அந்த மாதிரியான விஷயங்கள். சோ இது வந்து இந்த பை டயகிராம் அண்ட் பார் டயகிராம், செவ்வக பட்டைப்படம், வட்ட விளக்கப்படம், இதெல்லாம் வந்து 10வதுல கண்டிப்பா உண்டு. ஓகே, கொஸ்டின் ரீட் பண்றேன். The following information shows the number of students opting different subject in a college. Draw a pie chart to represent the information அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் அவங்க என்ன டேட்டா கொடுத்துருக்காங்கங்கிறத நான் எழுதுறேன். Subject, number of students, central angle. சோ பை சார்ட் வரையணும் அப்படின்னாலே அந்த இடத்துல கம்பல்சரி வந்து நமக்கு சென்ட்ரல் ஆங்கிள் தேவைப்படும். சென்ட்ரல் ஆங்கிள் இல்லாமல் நம்மளால ஒரு வட்ட விளக்கப்படம் பை சார்ட் வரைய முடியாது. சோ சப்ஜெக்ட் வந்து இங்கிலீஷ். இங்கிலீஷ் வந்து எத்தனை பேருன்னா 45 ஸ்டூடெண்ட்ஸ். மேக்ஸ்
மேக்ஸ் எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்திருக்காங்கன்னா 60 ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்திருக்காங்க. பிசிக்ஸ் பிசிக்ஸ் வந்து 20 ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்திருக்காங்க. கெமிஸ்ட்ரி சிஹெச்இஎம்னு போடுறேன். கெமிஸ்ட்ரி 30 ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்திருக்காங்க. எக்கனாமிக்ஸ் இசிஓ என்னு போடுறேன். இசிஓ என்ஓ போடுறேன். எக்கனாமிக்ஸ் வந்து 10 பேர் எடுத்திருக்காங்க. காமர்ஸ் சிஓஎம்எம் காமர்ஸ் வந்து 15 பேர் எடுத்திருக்காங்க. ஓகேவா? சோ இப்ப நமக்கு வந்து இதை எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். 45 60 20 30 10 15 இது எல்லாத்தையும் ஆட் பண்ண 5 5 10க்கு 0 மீதி 1 6 4 10 12 15 17 18 180. சோ டோட்டல் வந்து 180. ஓகேவா? இப்போ சென்ட்ரல் ஆங்கிள் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்னன்னா that value divided by 180 into 360 degree. அப்போ இங்க வேல்யூ என்ன ஒவ்வொன்றுக்கா இங்க சைட்ல கால்குலேட் பண்றேன். 180 இன்டு 360. இது வந்து 45 1 45 45 4 180. 4 4 9 4 36. சோ இது சென்ட்ரல் ஆங்கிள் 90 டிகிரி. கேன்சலேஷன் பண்றதெல்லாம் கரெக்டா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. 60 டிவைடட் பை 180 இன்டு 360. 6 6 6 3 18. ஓகே 60 1 60 60 3 180. 3 1 3 3 1 3 3 2 6 0. 120 டிகிரி. அடுத்தது 20 டிவைடட் பை 180 இன்டு 360. 20 1 20 20 90 180. 9 9 9 4 36. 40 டிகிரி. அடுத்தது 30 பை 180 இன்டு 360. 3 3 6 3 18 6 6 6 6 36. 60 டிகிரி. அடுத்தது 10 பை 180 இன்டு 360. 10 10 18 10 180. 18 1 18 18 2 36. இவர் போட்டுடுங்க 20 டிகிரி. அடுத்தது 15 பை 180 இன்டு 360 டிகிரி. 15 1 15 15 1 15 மீதி 3 15 2 30 12 1 12 12 3 36. 30 டிகிரி. இப்போ இந்த சென்ட்ரல் ஆங்கிள் எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா 360 வரணும் இல்லையா? 120 90 40 60 20 30. 0 3 2 5 6 4 10 15 15 20 24 2 26க்கு 6 மீதி 2 2 1 3 360 டிகிரி வந்தாச்சு. சோ சென்ட்ரல் ஆங்கிள எப்பவுமே ஆட் பண்ணா 360 டிகிரி மைய கோணத்தை கூட்டினால் 360 டிகிரி வர வேண்டும். வந்தாதான் நம்ம போட்டிருக்கிற கால்குலேஷன் கரெக்ட், இல்லைன்னா எங்க தப்பு பண்ணியிருக்கோம்னு நம்ம அதுலயே தெரிஞ்சுக்கலாம். சோ இப்ப இதுக்கு வந்து வட்ட விளக்கப்படம் எப்படி வரையணும் அப்படின்னா, நம்ம காம்பஸ் யூஸ் பண்ணி ஏதோ ஒரு 5 சென்டிமீட்டர் ஆரம் அளவுள்ள ஒரு வட்டம் வரைஞ்சிட்டு அதுக்கு மைய மிட் பாயிண்ட் மார்க் பண்ணிட்டு அங்க இருந்து ஒவ்வொரு இதுவா மார்க் பண்ணும். 120 டிகிரிங்கிறது தான் பெருசு இல்லையா? சோ இது வந்து 120 டிகிரி. அதுக்கப்புறம் பெருசா இருக்கிறது வந்து 90 டிகிரி. இது ஓகே. இது இப்படி வச்சு எடுத்துக்கோன்னா கரெக்டா 90 வந்து. அப்புறம் இருக்கிறதெல்லாம் வந்து 60 கொஞ்சம் பெருசு. அப்புறம் 40 அப்புறம் 20 இதுதான்.
120, 90, 60, 40, 30, 20. ஓகே. 90, sorry. 90 degree, இது 120 degree, இது 60 degree, 40 degree, chemistry, physics, economics, commerce. சோ நமக்கு கலர்ஸ் ஷேட் பண்ண தெரியல, எதுவுமே தெரியலன்னா கூட இந்த டிகிரிஸ் கரெக்டா ஸ்ப்ளிட் பண்ணி உள்ளுக்குள்ள அந்த டிகிரிஸ் எழுதி என்னென்ன செக்ரிகேஷன் கொடுத்துருக்காங்களோ அந்த செக்ரிகேஷனை கரெக்டா ஃபில் பண்ணுங்க. ஓகேவா? அது பண்ணீங்கன்னாவே உங்களுக்கு மார்க்ஸ் கொடுத்துருவாங்க, கரெக்டா ஃபில் மார்க்ஸ். ஓகேவா? இதுல ரெண்டாவது கணக்கு பார்த்து, ரெண்டாவது கணக்கு வந்து பர்சன்டேஜ்ல கேட்டிருக்காங்க. பை சார்ட் கொடுத்துட்டாங்க. The pie chart represent the expenditures of a family on different items. Find the percentage expenditures on different items by reading a pie chart. இந்த pie chart வச்சு நீங்க வந்து எக்ஸ்பெண்டிச்சர் உடைய பர்சன்டேஜ வந்து கால்குலேட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. சோ எப்படின்னு பார்க்கலாமா? 220 டிகிரி வந்து ஃபுட், கிளாத்திங் வந்து 50 டிகிரி. கிளாத்திங் வந்து 50 டிகிரி கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து ஹவுசிங் வந்து 60 டிகிரி கொடுத்துருக்காங்க. பை சார்ட் கொடுத்துருக்காங்க, 60 டிகிரி கொடுத்துருக்காங்க. பெட்ரோல் வந்து 20 டிகிரி கொடுத்துருக்காங்க. அதர்ஸ் வந்து 10 டிகிரி. சோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பர்சன்டேஜ் வேல்யூ ஆஃப் த காம்பனன்ட் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இது கிவன் கொஸ்டின். ஓகேவா? சோ இங்க நான் திருப்பி எடுத்து எழுதுறேன் உங்களுக்கு. ஃபுட்டு 220 டிகிரி, கிளாத் 50 டிகிரி, ஹவுஸ் 60 டிகிரி, ஃபியல் வந்து 20 டிகிரி, அதர் எக்ஸ்பென்சஸ் 10 டிகிரி.
percentage value of the component equal to central angle of the component, central angle of the component divided by 160 degree into 100. ஓகேவா? இதுதான் வந்து percentage value of the component calculate பண்றதுக்கான ஃபார்முலா. சோ இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? percentage calculate பண்ணணும் இல்லையா? இப்போ ஃபுட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 220 டிகிரி கொடுத்துருக்காங்க. அப்ப இதுல 220 டிவைடட் பை 360 இன்டு 100%. ஓகேவா? சோ இப்போ 220, 280, 300, 350, 360. இப்போ உங்களுக்கு பை சார்ட்ல அவங்க வந்து வேல்யூஸ் கொடுத்தாலும் அதனுடைய டோட்டல் வேல்யூ வாஸ் ஈக்குவல் டு 360 டிகிரியா தான் இருக்கிறது. ஓகேவா? சோ வந்து இது 11, 2, 22, 110 டிகிரி, 2, 2 பேலன்ஸ் 1, 2, 8, 16, 180 டிகிரி. சோ 110, 180. இதை வந்து திருப்பியும் வந்து 2ஆல கேன்சல் பண்ணீங்கன்னா 9, 2, 18, 90. இது வந்து I2 10 பேலன்ஸ் 1, 52. சோ 52 டிகிரி டிவைடட் பை 90 டிகிரி இன்டூ 100 இல்லையா? இந்த ஜீரோவையும் கட் பண்ணிக்கோங்க. சோ 9 எங்கேயோ ஒரு இடத்துல வந்து மிஸ் பண்ணிருக்கோம். 220 டிவைடட் பை 360 இன்டு 100%. சரியா? சோ இந்த சைபர் கட் பண்ணிடுங்க. 22 பை 36 இன்டு 100 இருக்கு. 4, 2, 8, 2, 16. இது 50, 18. அப்ப 36, 18, 2, 36, 52, 100. இங்க 9, 2, 18, 25, 2, 50. ஓகே. சோ இப்போ என்ன இருக்கு மேல? 25 இன்டூ 22 வந்து 550. 550 டிவைடட் பை 9. சோ 550 பை 9 போட்டீங்க அப்படின்னா 9, 9, 9, 6, 54. பேலன்ஸ் 1, 9, 1, 9 புள்ளி வச்சுக்கோங்க. பேலன்ஸ் 1, 9, 9 புள்ளி வச்சு 9, 9, 9, 9 இப்படியே வந்து ஆட் ஆயிட்டே போகும். அப்போ 61%. இது என்ன வரும்? 61%. ஏன்னா அடுத்தடுத்த நம்பர் வந்து 3, 4, 5ன்னு போயிருந்ததுன்னா நம்ம 61.5 62 ரவுண்ட் ஆஃப் பண்ணிருக்கோம். இது வந்து 61.111ன்னு போனதுனால 61%ன்னு போட்டாச்சு. அடுத்தது கிளாத். கிளாத் எவ்வளோ? 50 டிகிரி கொடுத்துருக்காங்க. ஸோ 50 டிவைடட் பை 360 இன்டூ 100 போகணும். சைபர் கேன்சல் பண்ணிக்கோங்க. 18, 2, 36, 52, 100. 9, 2, 18, 25, 2, 100. 25, 125 டிவைடட் பை 9. சோ இதே மாதிரிதான் 125 டிவைடட் பை 9 இஸ் ஈக்குவல் டு உங்களுக்கு 13.888 வரும். எப்படின்னு பாத்தீங்கன்னா 9, 9, 9. பேலன்ஸ் எவ்வளவு இருக்கு? 3. 9, 4, 36. 13.888. பேலன்ஸ் 3. ஓகே. சோ 9, 3, 27. திருப்பி டாட் வைங்க. 9 டாட் வச்சாதான் 9, 8, 72 வரும் அமௌண்ட்டுக்கு. சோ அகைன் 8, 8, 8ன்னு போயிட்டே இருக்கிறதுனால நம்ம என்ன எடுத்துக்கலாம்? 8, 8, 8 அப்படின்னு போறதுனால 13.9 எடுத்துக்கலாம். அடுத்தது ஹவுசிங். ஹவுசிங் உடைய காம்போனன்ட் 60, 180, 100. இது 6, 6, 6, 3, 18 ஆயிடும். ஓகே. 61, 60, 63.
18. இப்போ இது 3 3 9 பேலன்ஸ் 1 3 சாரி இது 180 இல்ல 360 தப்பு பண்ணிட்டேன் சாரி. 60 ஹவுசிங்க்கு வந்து 60 டிவைடட் பை 360 இன்டூ 100. 0 கட் பண்ணிடுங்க. 6 6 6 6 36. சோ 6 6 6 1 6 4 இருக்கு. 6 4 24 6 5 30 6 6 36 6 7 42. அப்ப 6 6 36 பாயிண்ட் வச்சுக்கோங்க. மீதி 16.7 வரும். ஓகே. அடுத்தது என்ன கொடுத்திருக்காங்க? ஃபியூயல் பெட்ரோல் 20 சோ 20 பை 360 இன்டு 100. 0 0 2 2 2 2 8 2 16 9 2 18 52 100. 50 பை 9 வரும். 9 5 45 பாயிண்ட் வச்சுக்கோங்க. பாயிண்ட் வச்சீங்க அப்படின்னா பேலன்ஸ் வந்து 5. திருப்பியும் வந்து 9 5 45 9 5 45 9 5 45 கண்டினியூ ஆகும். சோ 5.6 ஏன்னா 5 5 போகுது. சோ இது வந்து 5.6%. அடுத்தது அதர்ஸ் 10 டிவைடட் பை 360 இன்டூ 100. சைபர் சைபர் கட் பண்ணியாச்சு. 50 18 18 2 36 52 100 இல்லையா? சோ 9 2 18 25 2 50 25 பை 9 இல்லையா? 25 பை 9. அப்போ 9 9 2 18 பேலன்ஸ் அங்க ஒரு 2 இங்க ஒரு 5 7. சோ 7னா உங்களுக்கு 9 6 54 9 7 63 9 8 72,000. அப்போ 9 7 63. பேலன்ஸ் திருப்பி 7 தான் இருக்கும். 0 போடுவீங்க. 2.777 போகும். சோ அதை வந்து என்ன பண்றோம்? அதர்ஸ் 2.8% வச்சுக்கோங்க. இப்ப இது எல்லாத்தையும் இந்த பெர்சன்டேஜ் எல்லாத்தையும் ஒரு தடவை ஆட் பண்ணி பார்த்தோம்னா 13.9 16.7 5.6 2.8 61.0 9 10 16 16 22 22 8 30க்கு சைபர் மீதி 3 3 3 6 6 6 12 12 5 17 17 2 19 1 20க்கு சைபர் மீதி 2 6 2 8 2 10. சோ 100% வந்துருச்சு அப்படின்னா நம்ம போட்ட கால்குலேஷன் இஸ் கரெக்ட். 100% கிடைச்சிடுச்சு அப்படின்னா நம்ம போட்ட கால்குலேஷன் கரெக்ட். சோ இப்படிதான் நம்ம வந்து போட்டதை கிராஸ் வெரிஃபை பண்ணி பார்த்துக்க முடியும். சரிங்களா? சோ கிராஸ் வெரிஃபை பண்ணி பார்த்தாதான் நம்ம போட்டது கரெக்ட். அதாவது டிகிரில வந்து கால்குலேட் பண்ணோம்னா 360 வரும். பர்சன்டேஜ்ல கால்குலேட் பண்ணோம்னா 100% வரும். ஓகேவா? சோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரே நிமிஷம். ஒரே ஒரு செகண்ட். அடுத்த கேள்வி. கொஸ்டின் ரீட் பண்றேன். The following table gives the marks of 100 students represent in the form of histogram. மார்க்ஸ் கொடுத்திருக்காங்க, frequency கொடுத்திருக்காங்க. ஓகே, நம்ம ஹிஸ்டோகிராம்ல கேட்டிருக்காங்க. சோ நான் உங்களுக்கு டேட்டா சொல்றேன், எப்படி போடணுங்கிறத சொல்றேன். நீங்க ட்ரை பண்ணணும். இது ஹோம்ஒர்க்கா. ஹிஸ்டோகிராம் கால்குலேட் பண்ண சொல்லிருக்காங்க. இது வந்து சென்ட்ரல் ஆங்கிள் பை டயக்ராம் ஒண்ணு போட சொன்னாங்க.
இன்னும் ரெண்டாவது கேள்வி வந்து பை டயக்ராம் கொடுத்து அதனுடைய டேட்டாவை ஐடென்டிஃபை பண்ண சொல்லுவாங்க. இதுதான் ஹிஸ்டோகிராம். மார்க்ஸ் கொடுத்திருக்காங்க, ஃப்ரீக்வன்சியும் கொடுத்துட்டாங்க. ஜஸ்ட் ஹிஸ்டோகிராம் மட்டும் போட்டீங்கன்னாவே போதும். 0 to 10 4 members, 10 to 20 10 members, 20 to 30 16 members, 30 to 40 22 members, sorry 22 frequency, 40 to 50 20 frequency, 50 to 60 18 frequency, 60 to 70 8 frequency, 70 to 80 2 frequency. So இப்ப நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படிங்கறத சொல்றேன். சரிங்களா? நம்ம எப்படி வந்து கால்குலேஷனுக்கு எடுத்துக்கணும் அப்படிங்கறத சொல்றேன். ஃப்ரீக்வன்சி டேபிள்ல எக்ஸ் ஆக்சிஸ்ல வந்து நீங்க ஃப்ரீக்வன்சி மார்க்ஸையும், ஒய் ஆக்சிஸ்ல வந்து ஃப்ரீக்வன்சி எடுத்துக்கணும். எக்ஸ் ஆக்சிஸ்ல 1 சென்டிமீட்டர் வந்து 10 மார்க்ஸ், ஒய் ஆக்சிஸ்ல 1 சென்டிமீட்டர் 4 ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் 2 ஸ்டூடெண்ட்ஸ். இல்ல 4 எடுத்தாதான் உங்களுக்கு வந்து 4 8 12 4 8 12 16 20 24 வரைக்கும் போட முடியும். So 4 students in y axis. Y axis 1 centimeter is equal to 4 students. X axis 1 centimeter is equal to 10 marks. ஸ்டூடெண்ட்ஸ் கிடையாதுங்க, ஃப்ரீக்வன்சின்னு எடுத்துக்கோங்க. நான் ஸ்டூடெண்ட்ஸ் மார்க்ஸ்னால ஸ்டூடெண்ட்ஸ் சொல்றேன். இது ஆக்சுவலி நமக்கு கொடுத்துருக்கிறது வந்து ஃப்ரீக்வன்சி. ஓகேவா? சோ ஃப்ரீக்வன்சியையும் மார்க்ஸையும் எக்ஸ் ஆக்சிஸ்லயும் ஒய் ஆக்சிஸ்லயும் இன்டர்சேஞ்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ இங்க எப்படி வரும் அப்படின்னா 10 10 எடுத்துக்கணும். இங்க எக்ஸ் பார் எல்லாம் கரெக்டா போட்டுருங்க. ஆரிஜின் பாயிண்ட் எக்ஸ் ஆக்சிஸ் இந்த ஸ்கேல்ல இருந்து எழுதணும் கண்டிப்பா. சோ இங்க 10 20 30 40 80 வரைக்கும் போடணும். 50 60 70 80 90 ஓகேவா? சோ 80 to 90 வரைக்கும் நீங்க வந்து போடணும் இல்ல. சோ அப்போ வந்து அதே மாதிரி அப்ப இங்க என்ன வரும்? 0 to 10 வந்து 4 ஸ்டூடெண்ட்ஸ். இது ஃபர்ஸ்ட். இது அடுத்தது 10 to 20 வந்து இங்க வந்து 8 to 12 இருக்கா? சோ இந்த கேப்ல வரும். 8க்கும் 12க்கும் இருக்கக்கூடிய கேப். இது வந்து இந்த இடத்துல மார்க்ஸ் நோட் பண்ணணும், இந்த இடத்துல ஃப்ரீக்வன்சி நோட் பண்ணணும். இது நீங்க ஹோம்ஒர்க்கா ட்ரை பண்ணிட்டு வந்து அடுத்த கிளாஸ்ல எனக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கேளுங்க. ஓகேவா? இந்த கொஸ்டின் நீங்க வந்து ஹோம்ஒர்க்கா ட்ரை பண்ணுங்க. சோ எதுல எந்தெந்த மெஷர்மெண்ட்ஸ் எடுக்கணும், என்ன பண்ணணும் அப்படிங்கறது சொல்லிட்டேன். சோ நீங்க வந்து அந்த மெஷர்மெண்ட்ஸ்க்கு ஏத்த மாதிரி ஹிஸ்டோகிராம் மட்டும் வரைஞ்சீங்கன்னா போதுமானது. ஓகேவா? சோ இன்னைக்கு பார்த்ததுல வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கேளுங்க. டவுட்ஸ் எதுவும் இல்லைன்னா இதோட இன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சது. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.